உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டீங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும் போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். குருவின் அதிச்சாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மையை தருமா, தீமையை தருமா அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்குது. எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது முக்கியமான பதிவு. ஏன்னா குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய பார்வை விழும்போது என்ன கேட்டிங்கன்னா, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நம்ம எதிலெல்லாம் தப்பு பண்ணுறோம், எதிலெல்லாம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடிய, உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதுதான் இந்த குருவுடைய பார்வை. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, குரு பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, இப்போ ஒரு வேலையில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில் நெருக்கடியாக இருக்குது. ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நெருக்கடியிலே அப்படியே சமாளித்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க.
காரணம் கடன் இருக்குது சார், கட்டிகிட்டு இருக்கேன், ஹவுசிங் லோனுக்கு கட்டிகிட்டு இருக்கேன், வேலையை விட முடியாது அப்படின்னு சில பேர் யோசிச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த குருவுடைய பார்வைப்பட்டவொன்னே என்ன ஆகுனா, நீங்களாகவே ஏதாவது ஒன்று யோசித்து ஒரு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது கிடச்சிரும். இல்லை ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அது டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். வேலையே இல்லாமல் இருப்பீங்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், இவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுவீங்க, டக்குன்னு இன்டர்வியூ வர சொல்லுவாங்க. என்ன நம்ம இத்தனை நாள் எவ்வளோ பேர் இது மாதிரி நம்மளை வர சொன்னாங்க, ஒன்றும் கிடைக்கல, வேலைக்கு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த குருவின் அதிச்சாரம் இந்த 50 நாட்களில் கொடுக்க போகுது. நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இதை யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் பாத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ஏன் வெளிநாடு போனால் என்ன நம்ம நாட்டில் இருக்குது. நிறைய விருச்சிக ராசி என்பது நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும். நாட்டுப்பற்று கண்டிப்பாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நீங்களே கஷ்டப்படும் போது நாட்டுப்பற்று இருந்து என்ன பிரயோஜனம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இதற்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஃபாரின் போய் வேலை பாரு, ஏன் உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்குது, வெளியூர் போய் வேலை பார்க்கலாமே, பெங்களூர் போனால் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர் போனால் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, வெளிநாடு போனால் சம்பளம் கொடுக்குறாங்க, ஏன் நீ அதெல்லாம் முயற்சி பண்ணல, உங்கள் கூட இருக்கவங்கலாம் இவ்வளோ தூரம் இருக்கானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இல்லை சார், எங்கள் அம்மா இருக்காங்க, பாவம் வயசானவங்க, எங்கள் அப்பா இருக்கார், அவரை நான் தான் பார்க்கணும், என் பசங்களுக்கு நான் தான் காலேஜ் ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நெருக்கடியை அப்படின்னு நீங்களாம் அமைச்சிக்கிட்டு அதுலேருந்து வெளில வராமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் வரும். நம்மளும் வெளிநாடு போய் வேலை பார்ப்போம், வெளியூர் போய் வேலை பார்ப்போம், நம்ம வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புவோம், இந்தியா இன்னும் வளரும், இந்தியாவுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிச்சார பயிற்சி தான் அந்த குரு அதிச்சார பயிற்சி. சில பேர்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வெளிநாடுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேர் பணம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும், அதனால் கடன் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, அந்த முயற்சிகளில் ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம், நம்மளுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது, நம்மளுக்கு உண்மையிலே வெளிநாடு கிடைக்குமா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கில் செட்டே இல்லாமல் ட்ரை பண்ணும்போது எப்படி கிடைக்கும். சில பேருக்கு இந்த ஊரில் அந்த வாய்ப்புகளே இருக்குது, அந்த ஊரில் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து என்னென்னா கிடைக்காத விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் யாராவது இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஏமாற்றங்கள் குறையும், ஒரு நல்வழி பிறக்கும், புதிய பாதைகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்துமே சில பேர் பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. வேலை எப்போ போகும் தெரியாது சார், எப்போ அனுப்புவாங்க தெரியாது சார், வீசா முடிஞ்சு 3 மாதம் உட்காந்துட்ருக்கேன், இன்னும் 3 மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வேலை கிடைக்கலாம் பிரச்சனை சார் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை, கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இங்கே இருக்கலாமா வேண்டாமா, இங்கே இருந்தால் எப்படி இருக்கணும், எப்படி வேலையை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த விருச்சிக ராசி என்பதற்கு நிறைய கடந்த காலகட்டத்தில் போயிட்டே இருக்குது. அப்போ ஏன் இந்த பிரச்சனை, எந்த இடத்துல பிரச்சனை, நம்ம தப்பு பண்ணோமா, நம்ம மனைவி தப்பு பண்ணாங்களா, கணவர் தப்பு பண்ணாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனை பண்ணி மன்னிப்பு கேட்டால் என்ன, இல்லை அவங்ககிட்ட பேசினா என்ன, ஏன் இந்த கோர்ட்டு கேஸ்னு அலைவான, நம்ம மியூச்சுவலாக முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற சிந்தனைகள் வந்து சில பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். இல்லை பிரச்சனையே பெருசாக இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த குரு பயிற்சி கொடுக்கும். திருமணமே ஆகலை சார், நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், திடீர்னு யாராவது ஒரு ஜோசியத்தை பார்ப்பீங்க, அவர் என்ன சொல்லுவார், பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க முடிஞ்சிடும்னு சொல்லுவார், இல்லை இந்த இடத்துல போய் தீபம் போடுங்கன்னு சொல்லுவார். டக்குன்னு அதை போடுவீங்க, அடுத்த வாரமே உங்களுக்கு நிச்சயம் ஆகிடும், ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிடும், ஒரு பையன் கிடச்சிரும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். குழந்தை இல்லாதவருக்கு நிறைய நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு வேறு யாராவது இந்த டாக்டர்கிட்ட போங்க, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்குறான்னு சொல்லுவாங்க, அங்கே போய் உடனே கன்சீவ் ஆயிடுவாங்க. அதே போல் உடல் பாதிப்பு இருக்க வச்சுக்கோங்க, எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன் சார், ஒன்றுமே கேட்கல சார், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பார்வைப்பட்டவுடனே ஆகுனா ஏதோ ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணுவீங்க, இல்லை ஒரு ஜோசியரை பார்ப்பீங்க, இல்லை யாராவது ஒரு டாக்டரை பார்ப்பீங்க, கண்டிப்பாக அந்த மருந்து வேலை செய்யும், அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும்.
உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், PDFல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.